என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 26 பாயிண்ட் பிளஸ்லையும் பேங்க் நிஃப்டி -59 பாயிண்ட் மைனஸ்லையும் க்ளோஸ் ஆயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா 600 ஓப்பன் ஆயிட்டு 650 வரைக்கும் போயிட்டு ஒரே நல்ல ஒரு சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,585ம் 24,537ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 630 656ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிரீமியம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பிரீமியம் வந்து கறந்துருக்கு, மெல்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால இன்னைக்கு கால் சைடு எடுத்து ஹோல்டு பண்ணவங்களும் சரி, புட் சைடு எடுத்து ஹோல்டு பண்ணுவாங்க, ரெண்டு பேர்த்துக்குமே இன்னைக்கு லாஸ் புக் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். யாருக்கும் பெரிய ப்ராஃபிட் இருந்திருக்காது ஹோல்டு பண்ணவங்க யாருக்கும். ஏன்னா இன்னைக்கு பிரீமியம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. எந்த சைடுமே இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்ல. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 52,200 52,000 சப்போர்ட்டா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 52,700 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேல போனா 53,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 24,600 கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இந்த 96 ரூபாய் வந்து நல்லா சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல போவோம், அதுக்கு கீழே 78 58 சப்போர்ட் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அந்த லெவலுக்கு மேல சஸ்டைன் ஆயிட்டு 128 141 டார்கெட் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் கையான 128 பிரேக் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கான். சரிங்களா. ஸோ நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ப்ரீவியஸ் கையை தொட்டுட்டு தான் வந்திருக்கான். ஓகேங்களா. மார்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வேணாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த இன்னைக்கு நல்லா சைடுவேஸ் தெரியுதுன்னா இன்னைக்கு யாருமே ப்ராஃபிட் இல்லை. நம்ம கொடுத்த லெவல் தான் எதுவும் ஒர்க் ஆகல. அதனால ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், வியாழக்கிழமை எப்படின்னு பார்த்தலாம். நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே, புதன்கிழமை, வியாழக்கிழமை தான் மார்க்கெட். அடுத்த ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா 24,600ல பாருங்க, கால் சைடு 51 லட்சமும் புட் சைடு 63 லட்சமும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 12 லட்சம் கான்ட்ராக்ட் டிஃபரெண்ட் இருக்கு. அதே மாதிரி 24,500 பாருங்க, கால் சைடு 26 லட்சமும் புட் சைடு 70 லட்சமும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 500 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 24,700 பாத்தீங்கன்னா 69 லட்சம் கால் சைடும் 19 லட்சம் புட் சைடு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது 24,700 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சியில பாத்தீங்கன்னா 24,600ல பாருங்க 2 லட்சம் கான்ட்ராக்டும், இந்த பக்கம் 253. ஓகேங்களா. ஸோ காலோட புட் சைடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இன்னும் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கிறாங்க. ஸோ கால் சைடு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த 650ல பாருங்க 166, 700ல பாருங்க 277, அடுத்த 1 ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருப்பாங்க. ஸோ 700 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா 2,80,000 கான்ட்ராக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24,500ல, அதுக்கும் கீழே 24,400. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 700க்கும் 500க்கும் இடையில தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஓவரால் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். ஓகேங்களா. இருந்தாலும் லைவ் மார்க்கெட்ல ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து நிஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 24,500க்கு 500க்கான கால் ஆப்ஷனும் 600க்கான கால் ஆப்ஷனும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிளஸ் 24,700க்கான புட் ஆப்ஷன், இது மூணும் பார்த்தலாம். நேற்று பார்த்த மாதிரி தான். ஸோ 24,500க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லெவல் பாத்தீங்கன்னா 143. இன்னைக்கு வந்து சப்போர்ட் பாத்தீங்கன்னா அதுதான் 143, 106, 89. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 187, 208 இன்னைக்கு வந்து ஹை தான் வந்து அது வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 24,600க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் 78 ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 58, 40, 25 ரூபாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 96 ரூபாயும் 128, 141 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைவ் மார்க்கெட்ல இந்த நிறைய கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்துல நீங்க பை பண்ணலாம். ஓப்பன் டெஸ்ட் பாருங்க, லைவ் மார்க்கெட்ல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஓப்பன் டெஸ்ட் கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி 24,700க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓவராலா மார்க்கெட் வந்து சைடு வந்து இன்ட்ரெஸ்டடா இல்லாம மார்க்கெட் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. தெரியுமா? ஓவராலா பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆயிட்டு தான் பிடிச்சிருக்கான். இருந்தாலும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த 93 ருபீஸ்ல மார்க்கெட் அது கீழே போவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அதனால 93 சப்போர்ட்டாகவும் 122 ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாட்ச் பண்ணிக்க. இன்கேஸ் மார்க்கெட் 93 மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல 122 அதே பிரேக் பண்ண 150 வரைக்கும் போவாங்க வாய்ப்பு இருக்கு. ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுங்க. கால் ரேட்டஸ் அதிகமா இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும். புட் ரேட்டஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ரைட்டர்ஸோட சேஞ்சஸ் வச்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 24க்கு எடுத்திருக்கோம். இன்னைக்கு 60 வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. 24க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே ஓப்பனர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கம்மியா இங்கேயே பாருங்க 52,500ல 10 லட்சம் கான்ட்ராக்ட் கால் சைடும் 6 லட்சம் கான்ட்ராக்ட் புட் சைடும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால வந்து எங்கேயுமே சொல்லிக்கிற பாரு மேஜரான ஓப்பனர்ஸ் ஹையஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 52,500 தான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஸோ 52,500க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்எஸ்சிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். க்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் 52,400ல இருக்கான். ஸோ எங்கேயுமே பாருங்க சொல்லிக்கிற மாதிரி ஓப்பனர்ஸ் ஹையஸ்ட் எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் புட் சைடு எங்கேயுமே ஹையஸ்ட் ஓப்பனர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம பிரீமியம் பாருங்க 52,500ல பாருங்க 596 இருக்கா, இங்க 576. 400 பாருங்க 654, 526. ஸோ ஓப்பன் டெஸ்ட் அதாவது பிரீமியம் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹை மார்ஜின் ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கிறாங்க. அதனால மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகும் அப்படிங்கறத லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகிறது வச்சு தான் சொல்ல முடியும். பேங்க் நிஃப்டி மேல போகுமா கீழே போகுமா அப்படிங்கறத. ஸோ அந்த ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்சா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 52,500க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் மட்டும் அதுக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 557ல பாருங்க 11th ஜூலை பாருங்க அங்க சப்போர்ட் எடுத்திருக்கான். 12th ஜூலையும் 10 மணி அங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி பாருங்க 15th எடுத்திருக்கான். சரிங்களா? 12 அதே மாதிரி எடுத்திருக்கேன். இன்னைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 557ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணிட்டு வருது இப்போ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 52,500 கால் ஆப்ஷன் பாருங்க இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவோம் 557. அதுக்கும் கீழே வந்தா 454, 412 அதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். டார்கெட் பாத்தீங்கன்னா 631, 714, 828 எல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவல் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ 52 கால் ஆப்ஷன் பொசிஷன் இதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 52,500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்து 442 தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட். இங்க பாருங்க இந்த 570, 69, 70. ஸோ இந்த லெவல் பாருங்க அதே மாதிரி தான் இங்க நிறைய டைம் பாருங்க அந்த லெவலுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ இந்த லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பாத்தீங்கன்னா 442 சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 670, 740, 881, 1035 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணிக்க. ஒரே நாள்ல போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா படிப்படியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 500 வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப் சைடா டவுன் சைடா ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் மாதிரி ரெண்டு சைடும் பிரீமியம் வந்து அதிகமா இருக்கிறதால மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகும் அப்படிங்கறத லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் சேஞ்ச் வச்சு தான் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் டிசைட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஓவராலா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் பண்ணிருக்கான். டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நீங்க லைவ் மார்க்கெட் ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் பண்ணிருக்கான். ஸோ லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் சேஞ்ச் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு கீழே வருமா மேல போகுமா சொல்ல முடியும். ஓப்பன் டெஸ்ட் பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வியாழக்கிழமை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.